வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்தீங்க அப்படின்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் கன்னி லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் காலச்சக்கரத்தின் 7வது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். பொதுவாக ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் இப்போ இந்த புரட்டாசி மாதம் யாருடைய மாதம்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மாதம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானோட ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்ரீ ரங்கநாத பெருமாள். ஏன்னா ஒரு பெருமாள் தான் இல்லைங்களா. பெருமாளுக்கு உகந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியே இன்றைக்கி பெருமாளாக இருக்கிறதுனால திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சரிங்களா. நிறைய பேருக்கு நம்ம ராசிக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னு தெரியாமலே இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு உகந்த மாதம் இந்த மாதம்தான். சரிங்களா. கண்டிப்பாக போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ரிஷப ராசியில் குரு நட்பாக இருக்கிறாரு. மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நட்பாக இருக்கிறாரு. சிம்ம ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் பகையாக இருக்கிறாரு. கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் பகையாக இருக்கிறாரு. சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. கேது பகவான் நட்பில் இருக்கிறாரு. கும்பராசியில் சனி பார்த்திங்கன்னா ஆட்சியாக இருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா மீன ராசியில் ராகு பகவான் நட்பாக இருக்கிறாரு. அப்போ இப்படி இருக்க வேண்டிய இந்த கிரக சேர்க்கையில் இந்த கிரக பலனில் துலா ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட போராட்டம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உதாரணம் சொல்லும் அப்படின்னா, எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. கண்டதும் திண்டம் பண்ணி கைப்பொருள் விரையம் பண்ணி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகலை, அவ்வளோ கஷ்டமெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டீங்க. கிட்டத்தட்ட ஏங்க அப்படி அனுபவித்தேன், எதனால இப்படி நான் இருக்கிறேன், ஏன் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதி சுக்கிர பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் கன்னி ராசியில் போய் பார்த்துட்டிங்கன்னா நீச்சம் அடைஞ்சிட்டார். நீச்சம் அடைஞ்ச ஒரு கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் அது வேலை செய்யாது. அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க, ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி போய் கன்னி ராசியில் என்ன ஆகிட்டார், நீச்சம் அடைஞ்சிட்டார். அப்போ நீச்சம் அடைஞ்சதுனால என்ன ஆகுது, படிப்புக்கு தகுந்த பலன் இல்லை, வேலைக்கு தகுந்த உழைப்பு, அதாவதுன்றது சம்பளம் இல்லை, உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. பொதுவாக துளாராசியில் பிறந்தவங்களுக்கு போராட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, நீங்கள் கொடுத்து யாருக்கு உதவி பண்ணணுங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் நீங்கள் அதே இடத்துல தான் இன்னும் இருக்கிறீங்க. ஜானு யாருன்னா முலம் சரிஞ்சிட்ருக்கிறீங்க. எப்படி பார்த்தாலுமே இது எல்லாமே எப்போ மாறும்னு கேட்டிங்கன்னா, அந்த மாறக்கூடிய ஒரு தருணம் கிட்டத்தட்ட இந்த 3ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லாத உங்களுக்கு இப்போ அஷ்டம குரு வேறு நடந்துகிட்ருக்குது. இப்போ உங்கள் ராசிக்கு குரு 8ல் இருக்கிறாரு. 8ல் குரு இருந்தால் அஷ்டம குரு. அதாவது அஷ்டம குரு அப்படின்னா இன்றைக்கி அஷ்டம குருவில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். பொதுவாக குரு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார், ஆனால் உங்களுக்கு குரு இப்போ கெட்டதை மட்டும்தான் பண்ணுவார். ஏன்னா அஷ்டம குரு இல்லையா. அஷ்டம குருவில் நஷ்டங்கள் பண்ணிட்டு போயிடுவாருன்னா, வண்டி வாகனம் இருக்குதா, ஒன்று விபத்து, நஷ்டம், தண்டம், விரயம். கொடுத்தது வரல, வாங்கினது கட்ட முடியல, வெச்ச பொருள் திருப்ப முடியல, கணவன் மனைவிக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, குடும்பத்துக்குள்ளார நிம்மதி இல்லை.
செய்கிற வேலையில் முதல்ல சந்தோஷம் இல்லை. காலையில் யோசிக்கிறீங்க, சாயந்தரம் ஆட்டு பாருன்றீங்க, விடிஞ்சு போச்சுன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் போ, அசால்ட்டுத்தனம் நிறையா இருக்கும். ஏன்னா அஷ்டம குரு இருக்கும்போது நம்ம மைண்டு வேலை செய்யாது, யோசிக்கிற தன்மை இருக்குமே தவிர ஆனால் யோசிக்க மாட்டோம், அதுக்குண்டான பலன்கள் கொடுக்க மாட்டார். சொல்கிறவங்க மேலே டென்ஷன் ஆகும். அப்போ இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குதுன்னா, ஏதாவது ஒரு சூழலை, உதாரணம் நான் படிச்சிருக்கிறேன் அதுக்கு வேலை கிடைக்குமா, அஷ்டம குரு கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். இல்லை வேலை கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்தோன்னா அலைச்சலும் சேர்த்து கொடுத்துருவார். அதே மாதிரி உடல் உபாதிகள் தேவையில்லாத கொடுத்துருவார். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் பார்வைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு தேய்மானத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் கொடுத்துருவார். இது போக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12ல் மறைஞ்சிருக்கிறாரு பார்த்தீங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் கொடுத்துட்ருப்பார். உங்கள் மனசுக்குள்ளாரையே இதெல்லாம் தேவையா, இதுக்கு மேலே பார்க்கவே கூடாது, சீப்போட அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ மன வெறுத்து உட்காந்துருவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய புத்திசாலித்தனம் என்ன, உங்களுடைய நேரம் என்னன்றதை உங்களுக்கு காட்டக்கூடிய நேரம் இப்போ கொடுக்குறாரு. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் இல்லையா, அந்த சுக்கிர பகவான் வந்து இப்போ கன்னி ராசியில் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி 2 கிரக பயிற்சி ஆகுது, ஒரே நாளில் 2 கிரக பயிற்சி ஆகிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய புதன் கன்னி ராசிக்கு அதிபதி, அவர் கன்னி ராசியில் வந்து ஆட்சியாக உட்காந்துருவார். அது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில் இருக்க வேண்டிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி அங்கே தானே இப்போ நீச்சமாக இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ராசியில் வந்து அவர் ஆட்சியாக உட்காந்துருவார். அது சொந்த வீட்டில் அவர் ஆட்சியாக உட்காந்துருவார். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு வந்து ஓனர் வெளியில் இருக்கிறாரு, அந்த வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த வீட்டுக்கு ஓனர் வந்து அந்த இடத்துல உட்காரும்போது என்ன பண்ணுவார், அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி கொடுப்பார் இல்லையா. அதுபோல் உங்களுக்கு திருமணம் நடக்கலையா, அந்த வாய்ப்பை முழுமையாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் நாகதோஷமோ செவ்வாய் தோஷமோ தாரதோஷமோ இல்லை அப்படின்னா நிச்சயமாக சுக்கிரன் போய் ஆட்சியை உக்காந்தாருன்னா உங்களுக்கு திருமண வாய்ப்பை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவார். அதே மாதிரி சுக்கிரன் வந்து தன் வீட்டில் ஆட்சியாக உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா புத்திர செல்வத்தை பெருகி கொடுத்துருவார், குழந்தை பாக்கியம். இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, வைக்காத வேண்டுதலை எவ்வளவோ நான் பார்த்துட்டேங்க, எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு புலம்புறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துட்றார். சுக்கிரன் வந்து தன் வீட்டில் ஆட்சியாக உட்காந்துட்டார்னா அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை, வெளிநாடு போகணுமா, இல்லை கலைத்துறையில் சாதிக்கிறதுக்கு பார்க்குறீங்களா, இல்லை அரசியலுக்கு போகிறீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து சுயத்தொழில் செய்துட்ருக்கீங்களா, இல்லை ஒரு இடத்துல சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்களா, அந்த இடத்துல மதிப்பு மரியாதை இல்லையா, ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு மேலே போயிடுவாங்க, அப்போ நீங்கள் அதே இடத்துல தான் ஒன்றுமே இருப்பீங்க. இதுக்கு எல்லாமே சரியான ஒரு இடம் எங்கன்னா சுக்கிரன் தான் வீட்டில் வந்து ஒரு ஆட்சியாக உட்காரணும். 3ஆம் தேதி வந்து உட்கார்றவர் புரட்டாசி 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே வீட்டில் ஒரு ஆட்சியாக உட்காந்துருவார். அப்போ உட்காரும்போது உடல் உபாதியிலிருந்து தொழிலிருந்து திருமணத்திலிருந்து எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக முடிச்சு கொடுத்துருவார். சரிங்களா? இது போக சங்கட சலிப்போட பிரிஞ்சிருக்கிற குடும்பம், ஒரு வீட்டிலிருந்து பிரச்சனையாக வாழ்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு நல்ல யோசனை கொடுத்துருவார். இப்போ நீங்கள் என்ன யோசனை எடுத்தாலும் என்ன பேசினாலும் தப்பெல்லாம் உங்களுது தான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம், எல்லா பழுதிக்கும் உங்கள் மேலேயே போட்டுருவாங்க. ஏன்னா சுக்கிரன் போய் நீச்சம் அடைஞ்சிட்டார் பார்த்தீங்களா, அதனால் 10 தெரிஞ்சு பைத்தியக்கார மாதிரி, எப்படின்னா கண்ணிருந்தும் குருடன் போல, காதிருந்தும் செவடன் போல, வாயிருந்தும் ஓமையான வாழ்க்கை தான் இது வரைக்குமே வாழ்ந்துட்டுருக்குறீங்க. உங்களோட திறமை என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகத்தை முதல்ல பார்த்து நம்ம ஜாதகத்துக்கு இந்த தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி போனால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம லைஃபு மேலே வரும், என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க, உங்கள் லைஃப்பை சூப்பராக இருக்கும். சரிங்களா? இருந்தாலும் 100% உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ நமக்கு தெரியாது. நான் ஜாதகம் பார்த்ததில்லை, உங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த பலன் நான் போடலை. இது எல்லாமே முழுக்க பொது பலனை தான் இல்லைங்களா? சுய ஜாதகம் பாருங்கள், உங்கள் சுய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலான்னு யோசிங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு அருமையான ஒரு தருணம் வந்திருக்குது. ஒரு விமானன்றது வந்து போயிட்டுருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு பாதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிருந்தா அது பறக்க போகிறதும் இல்லை,
அது வந்து ஜெயிக்க போகிறதும் இல்லை இல்லைங்களா? அது போலன்றது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதை கட்டானதுனால தான் பறக்க தொடங்கினது, ஜெயிக்க பார்த்தது இல்லைங்களா? அதுபோல் உங்களுடைய கெட்ட நேரம் கண்டிப்பாக முடிய போகுது. இந்த 3ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய கனவுகள் கண்டிப்பாக கொஞ்சம் நனவாகும், பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் 3ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக சொல்கிறேன் நடக்கும். சரிங்களா? சரி நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.